يا رسول الله يا حبيب الله يا அஜிரத்தை இப்போ சொல்ற மாதிரி இந்த ரமலான் 12 மாதத்தோடு சேர்ந்த மாதம் இல்லை. எல்லா மாதமும் ஒரு மாதம் அல்ல, எல்லா நாட்களும் ஒரு நாட்கள் அல்ல, எல்லா நேரங்களும் ஒரு நேரங்கள் அல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எல்லாவற்றுக்கும் சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். எதற்கு எந்த சிறப்பு கொடுத்தாலோ அதன் பக்கம் நம்முடைய கவனத்தை கொஞ்சம் சிந்தனைய திருப்பி நாம பார்க்க வேண்டியது நம் மீது கட்டாய கடமை. இல்லை 11 மாசத்துக்குள்ள தானே இந்த ஒரு ரமலான் மாசமோ அப்படின்னு நாம நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்ப நாம நோம்பு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த ரமலான் இப்ப நான் சொல்றேன் ஒரு சுபஹானல்லாஹ், நான் சொல்ற ஒரு சுபஹானல்லாஹ் இது ஏதோ ஒரு சுபஹானல்லாஹ்க்கு சமம். ஒரு பர்லு 70 பர்லுக்கு சமம், ஒரு சுன்னத்து ஒரு பர்லுக்கு சமம். இந்த மாசத்துல உள்ள அந்த சிறப்புகள்ல ஒரு சிறப்பு மட்டும் சொல்றேன். நம்ம நோம்பு பெற பார்க்கறதுக்கு முன்னாடி மாறி தொழுதமா இல்லையா? அப்ப மாறிம தொழுவக்குள்ள நாம தொழுதக்குள்ள ஒரு மாறி, அது ஒரு மாறிப்பு தான். அப்ப நாம ஓதிய செலவாத்து ஒரு செலவாத்து தான், ஒரு தஸ்மீ தான். ஆனா பெற பார்த்தாச்சு அப்படின்னு ஹஜ்ரத் சொன்ன பிறகு, சத்தம் போட்ட பிறகு அப்ப நம்ம சொல்றோம் அப்படியே ரமலான் வந்துருச்சா அல்ஹம்துலில்லாஹ் அப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது 70. அல்லாஹ்வுடைய கணக்கு இருக்குது, we cannot count. நம்மளால அதை கண்டு எண்ணி பிடிக்கவே முடியாது. அத நம்மளுடைய அறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய நியமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை நாம ஆராய்ச்சி பண்ண முடியாது, நம்மளுடைய சிற்றறிவில் கண்டு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ரமலான்ல நாமெல்லாம் நோன்பு வச்சிருக்கிறோம். பொதுவாக பல்லு விளக்கல அப்படின்னாக்க ஒரு துர்வாடை வரும், ஒரு ஊத்த வாடை வரதான செய்யும். ஆனா ரமலான் அல்லாத மாதங்கள்ல அந்த வாடை இருக்குது வெறுக்கத்தக்கது. இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் என்றாலே ஈமானோட பிணைந்ததுதான், ஈமான் என்றாலே சுத்தத்தோட உள்ளதுதான். ஈமான்ல ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது சுத்தம். அதனாலதான் நம்ம வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை உடுத்திட்டு வர்றோம். 5 வக்துக்கு தொழுகைக்கு அப்படிதான் வரணும். நாம இருக்கிற ஆடைகள்ல நல்ல ஆடைகள், இருக்கிற தொப்பில நல்ல தொப்பி, இருக்கிற சட்டையில நல்ல சட்டை. ஏன்? இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துது, சுத்தமா இருக்கணுங்கிறத பிரியப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பிரியப்படுறான். ஆக நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம பல்லு விளக்கவே இல்லை. ஏன் பல்லு விளக்கல? அல்லாஹ் பல்லு விளக்க சொல்லல, ரசூலுல்லாஹ் பல்லு விளக்க சொல்லல. சில மதகபுகள்ல சில விஷயங்கள்ல அனுமதிக்கிறாங்க, மிஸ்வாக் அனுமதிக்கலாம். ஆனா பேஸ்ட் பிரஸ் போட்டு பல்லு விளக்குறதுக்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லை? அந்த அல்லாஹ் தான் சொல்றான், உங்கள் மீது இந்த நோம்பை நான் விதியாக்கி இருக்கல. விதியாக்கி எனக்கானதுல தண்ணி குடிக்கல, நீங்க எனக்கானதுல சாப்பிடல. அதனால உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு வாடை, பசியில வரக்கூடிய ஒரு துர்வாடை இருக்குல்ல, அது என்னோடத்துல கஸ்தூரியை விட சிறந்தது. உலகத்திலே வாடையில சிறந்த வாடை கஸ்தூரி தான். அந்த வாடைய அல்லாஹ் என்ன சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வரக்கூடிய இந்த வாடைகள் இருக்குது, கிட்ட வந்து யாராச்சும் பேசுற முகம் சொல்லிக்கக்கூடிய இந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்குது. இது நம்ம அறிவுக்கு ஏதாச்சும் எட்டுதா? இதெல்லாம் நம்ம யோசிச்சோம். அதே முடியுங்க, இது வாடை நாடக செய்து அட நமக்கு நாத்தம், அல்லாஹ்க்கு வாசம். அது சிறப்புமான மாசம் இருக்கு. இந்த மாசத்துல ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னா, ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரசூல் செய்ய சொல்றாங்கன்னாக்க ஏங்கிறத சொல்லாம சொன்னதே கிடையாது.
அல்லாஹ் ஏன் கொடுத்தான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஜகாத்து அல்லாஹ் ஏன் விதியாக்குனா அப்படிங்கிறது இருக்குது. நாம நினைப்போம் நாம தானே சம்பாதிச்சோம், நாம தானே வீடு வாசம் கட்டினோம், வேர்வை சிந்தி ரத்த வேர்வை சிந்தி நாம தானே சம்பாதிச்சோம், திங்காம உங்காம நாம தானே காசு பணம் சேர்த்து வச்சோம். இது நம்மளுடைய மனக்கணக்கு. அல்லாஹ்வுடைய கணக்கு என்ன தெரியுமா? 100% அது உன்னுடைய காசே இல்லைங்கிற அல்லாஹ். நம்மளுடைய காசு இல்ல பாவா, நம்மளுடைய காசுல மிஸ்கீனுடைய ஏழைகளுடைய வரி போக்கர்களுடைய வறுமைகள் வாழக்கூடிய காசு கலந்து இருக்குது. நமக்கு அது தெரியாது. 100 ரூபாய கையில எடுத்து வச்சுக்கிட்டு தான் நாம நிற்போம். அதுல 2 ரூபாய் 50 காசு ஏழைகளுக்கு உரியதுங்கிறது அல்லாஹ் சொல்றான். நமக்கு எப்படி தெரியாது? ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னாங்களோ அதை செய்யறதுனால நம்மளுக்கு ஈமான் இஸ்லாம், அதை ஃபாலோ பண்ணி போறதுனால நம்மளுக்கு சிறந்தது. வேற யாரு பேச்ச நாம கேட்க முடியும்? மனைவி பேச்ச கேட்டு பீரோல வச்சு காசை பூட்டினா சந்தோஷமா? இல்ல பையன் கஷ்டப்பட்டு அங்க சம்பாதிக்கிறார், இரவு பகல் தூக்கம் இல்லாம சம்பாதிக்கிறார், இல்லங்க அதனால நான் உள்ள வச்சு பூட்டிக்கிறேன்னாக்க சந்தோஷமா? அல்லது பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் ஹையா காட்டி மன திருப்திக்காக அதை வச்சுக்கிறது சந்தோஷமா? இல்ல, அந்த சந்தோஷம் நீடிக்காது பாவா. அந்த சந்தோஷம் அல்லாஹ்க்கு பிரயோஜனப்படாது. அந்த காசு அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, வயகீமுன ஸலாத வயுத்து ஸகாத. எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தொழுகையை சொல்றானோ அங்கெல்லாம் ஜக்காத்தை வலியுறுத்துவான். 102% அழகான கணக்கு. அறிவாளிகள் யோசிக்கக்கூடிய கணக்கு, புத்திசாலிகள் தடுமாறக்கூடிய கணக்கை போடுறது யாரு? அல்லாஹ். அட நான் எடுத்து கொடுக்கிறேன், 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 கொடுத்துட்டா 97,500 பாதுகாக்கிறது ஏன் பொறுப்புங்கிறான்ல. நாம பேங்க்ல வச்சு பாதுகாக்க முடியாதுங்க, வீட்டுல வச்சு பாதுகாக்க முடியாது. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கிறது எப்படி தெரியுமா? அட யாருமே வந்து எதுவுமே செய்ய முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பான். பாதுகாக்கிறதுல அல்லாஹ்வோட வேற யாருமே இருக்கிறா? இந்த உலகமே சேர்ந்து ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்க நாடினால், ஒரு தீங்கை கொடுக்க நாடினால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த தீங்கு ஒன்றை வந்து அடையாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டால், இந்த உலகமே சேர்ந்து நம்மளை நெருங்கினாலும் முடியவே முடியாது. அதே போல இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து நமக்கு ஒரு நன்மையை நாடினால், ஒரு நல்லதை செய்ய நாடினால், அல்லாஹ் அதை தடுத்து வச்சிருந்தா இவருக்கு நன்மை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்துல ஒரு வேலையை போட்டு வச்சிருந்தான், ஒரு தடுத்து வச்சிருந்தான்னாக்கா இந்த உலகமே சேர்ந்து அவருக்கு நன்மையை நாடினாலும் முடியாதுங்கிறது தாங்க மார்க்கம். அதுதான் இஸ்லாம். அப்ப நாம இஷ்டத்துக்கு நாம ஏதாச்சும் செய்ய முடியுமா? அப்ப நான் சம்பாதிச்சு, நான் தானே கடைக்கு போனேன், நான் தானே உழைச்சேன், என்னுடைய வேர்வை தானே, இதெல்லாம் அங்க பேசக்கூடாது அல்லாட்டு. நாம பிறக்கக்குள்ளேயே அல்லாஹ் 2 கண்ணையும் குருடா படைச்சிருந்தாங்க, யாருங்க வேலைக்கு சேர்த்திருப்போம் நம்மள? நம்ம வெளியாகுள்ள அல்லாஹ் குழந்தை, அதான் குழந்தையாக வெளியாகுள்ள காது 2 செவுடா அல்லாஹ் வெளியாக்கி இருந்தா, எந்த கம்பெனியில சேர்த்துப்போம் செவுட்டு பயல. அதே நம்ம பிள்ளையா வெளியாகுள்ள ஊனமாக முடமாக தடுமாற்றத்தோட பிறந்திருந்தால் எந்த கம்பெனியில சேர்ந்திருப்போம், என்ன உழைச்சிருப்போம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? உனக்கு சலாமத்தை கொடுக்கறதுன்னா, ஆபியத்தை கொடுக்கறதுன்னா, உனக்கு தெம்பு வலிமையை கொடுக்கறது நான். உன்னில் இருக்கக்கூடிய ஹயாத் அது உனக்கு நான் கொடுக்கிறேன் வாங்குற அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். நாம எல்லாம் ஆயத்துல் குர்சியை பேய் ஓட்டுறதுக்கு வச்சிருக்கிறோம், வீட்டுல பலா முசீபத்து வரக்கூடாதுன்னு வச்சிருக்கிறோம், நல்லபடியா சுகமா பாதுகாக்கணும்னு வச்சிருக்கிறோம். ஆனா அதுதாங்க உண்மை இல்லைங்களே. நிச்சயமா ஓதலாம். அதுல என்ன அல்லாஹ் சொல்றான்? முதல் வார்த்தை என்ன? அதுல அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆனா அந்த அல்லாஹ் மட்டும்தாங்க ஹய்யூனானவன், கய்யூமானவன். அல்லாஹ் எப்படி சொல்ற? நான் மட்டும்தான் ஹயாத்தானவன். குர்ஆன் சாபி செய்து, குர்ஆன் படிக்க அல்லாஹ் மட்டும்தான் ஹயாத். ஆனா நானும் ஹயாத்தா இருக்கிறேன்னு இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்களும் ஹயாத்தா இருக்கிறீங்களா? எப்படியாது? இதுதான் குர்ஆன்ல யோசிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் மட்டும்தான் ஹயாத்து சொந்தங்கள் அல்லாஹ்வே சொல்றான்.
அப்ப நாமெல்லாம் இருக்கிறோம், நம்மள ஹயாத்தா இருக்கிற, இப்ப நான் ஹயாத்தா இருக்கிறேன், நீங்களாம் ஹயாத்தா இருக்கிறீங்க. எப்படி இது சாத்தியப்படும்? ரெண்டு ஹயாத்தா இல்ல, ஒரே ஒரு ஹயாத்து தான். அந்த ஹயாத்துக்கு சொந்தக்கார அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்ம கூடவே இருக்கிறாங்க. மாக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூட நான் இருக்கிறேன். ஏன் நீங்க இருக்கணுமா இல்லையா? அதனால நான் இருக்கிறேங்கிற அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்ல வந்த செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய கணக்கு, அந்த அறிவாளிகள் கூட தடுமாறக்கூடிய அந்த கணக்கு 100% அல்லாஹ் தான் கொடுக்க சொல்றான். இந்த மாசத்துல வலியுறுத்தி பேசக்கூடிய ஒரு செய்தியில அது ஒரு செய்தி. என்ன செய்தி? ஜக்காத்தை கொடுங்க. அட உங்க காசை கேட்கவே இல்லை. அல்லாஹ் உங்க காசை கொடுங்கன்னு எங்க சொன்னா? நம்ம காசை எங்க கொடுக்க போறோம்? நம்ம காசை கொடுக்கிறோம். நாம இந்த காசை நாம காசு விளங்குறதுனால, என்னுடைய காசை நாம விளங்கி வச்சிருக்கிறதுனால தான் கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. யோசிக்கிறோம், எடுக்கக்குள்ள கரையுது. காசு பணங்களை எண்ணக்குள்ள ஒரு 100 ரூபாய் கட்டில 100 தாலி இருந்தா ஜக்காத்துக்கு எடுக்கக்குள்ள அது குறையுது. அது நம்மளுடைய கணக்கு பாவா இல்ல, குறையவே குறையாது. ஏன் குறையாது? அல்லாஹ்வுடைய கணக்குப்படி பார்த்தா குறையவே குறையாது. ஏங்க குறையாது? அல்லாஹ் என்ன சொல்றான்? வட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களை குறையும். ஜகாத், சதகா, தான தர்மங்கள் கூடும். எப்படிங்க அது கூடும் பாவா? அது நம்மளுக்கு சொல்லிட்டே, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் இந்த இஸ்லாம் மார்க்கம், மதஹப், அல்லாஹ் ரசூலுடைய சொற்கள். இது எல்லாமே என்னது? நம்மளுடைய அறிவை கலட்டி வச்சிருந்த கீழே. அப்ப என்ன சொல்றா? இதுல காசு எடுக்கக்குள்ள குறையுது, ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா? அது கூடுது. இன்னைக்கு எவ்வளவு பேர் பார்க்கறாங்க, நாம காசு பணங்கள் ஜக்காத்து கொடுக்காத அந்த காசு பணங்கள் எப்படி எல்லாம் போகுங்கிறது அல்லாஹ் ரசூல் தான் சொல்லிட்டாங்க. நான் சொல்லல, ஏன் இஷ்டத்துக்கு நான் சொல்லல. வெள்ளத்துல போயிடும், நெருப்புல போயிடும், திருட வந்து தூக்கிட்டு போயிடுவான். தீராத வியாதி அல்லாஹ் கொடுத்த காசு பண சொத்து பத்தம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். நான் கேட்கிறேன், போன மாசம் ஒரு நண்பரை சந்திச்சு, நல்லா தான் இருந்தாரு, சிறப்பா இருந்தாரு, ஊடு இருந்துச்சு, பங்களா இருக்குது, எதுவுமே இல்லாம தெருவில் நிற்கிறாரு. என்னன்னு கேட்டா என்ன சொன்னாங்க? திடீர்னு ஏதோ செஞ்சிச்சு உடம்புக்கு. அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுனேன். அவங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. கடினமான ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க. காசு பணங்கள் இல்லை, சேர்த்து வச்ச சொத்து பத்துக்கள் முக்காவாசி அதுக்கு போயிடுச்சு. அல்லாஹ் சொன்னது அது. காசு பணங்களை அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆனா நான் சொன்னபடி நீ கொடுத்துடு. 102% கணக்கை பார்த்து சந்தோஷமா. அட இந்த ஜக்காத்து காசு ஏன் காசு இல்லைன்னு முதல்ல நாம நினைக்கணும். இந்த ஜக்காத்து காசு என்னுடைய காசு இல்ல, யாருடைய காசு? தெருவுல போறாங்க பாத்தீங்களா, மிஷின்களை போறாங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு வீட்டுல குமர கரையேத்தாம தடுமாறிட்டு வீட்டுல உட்கார்ந்து அழுகுறாங்களே, அவங்களை தேடி போய் கொடுக்கணும். சதக்கா வர்றவங்களை தேடி வர்றவங்களுக்கு நாம கொடுக்கறது. ஜக்காத் நாம தேடி போய் கொடுக்கறதுங்க. அது நாம தான் தேடி போகணும். யாரு ஜக்காத்துக்கு வசதியா இருக்கிறா, யாருக்கு அது தகுதியா இருக்கிறா? பள்ளிவாசலுக்கு வரக்குள்ளேயே சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்துட்டு சொல்றாங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா காஞ்ச ரொட்டி 2 தூக்கி பாக்கெட்ல போட்டுங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க அவுலியாக்கள். காஞ்ச ரொட்டி துண்டுங்களே, அட பசியில கிடப்பாங்க வீட்டு வாசல்ல. போன வாரம் நான் பொறவச்சு லால்பண்டிக்கு போயிட்டு நாகப்பட்டினம் போயிருந்தேன். தராவியா தொழுத பிறகு பயானை வச்சிருந்தாங்க. நான் பயானை பேசிட்டு வெளியில வந்தேன். ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க ஏதோ ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கிறாங்கிறாங்க. அவரு நிற்கிறாரு, அவர் மனைவி நிற்குது, இல்லை நிற்குது. அவர் உங்களுக்கு தான் என்கிட்ட பேசுறாரு. சாப்பிட்டு நோம்பு திறக்கக்குள்ள கஞ்சி குடிச்சதோட இருக்கிற சாப் என்னன்னா சாப்பிடல, பசியில இருக்கிறேங்கிறாரு. அப்படியான்னு கேட்டுட்டு நான் என்கிட்ட இருக்கிறத காசை கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் வேணுன்றாரு. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் கஞ்சி வடை சம்சா என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கூடுதலா காசை மட்டும் கொடுத்தேன். யோசனை பண்ணி பாருங்களேன், ராஜஸ்தான்ல இருந்து வந்து ஏன் காசை வாங்குறதுக்கு என் வீட்டு வாசல நிக்கிறாரோ?
அவர் வந்தாரா அல்லாஹ் கூட்டு வந்தானா? ராஜஸ்தான் எங்க இருக்கு, ஏன் ஒளி எங்க இருக்குது, எப்படி வந்தாரு? அட நான் பண்ண போக்குள்ள நான் ஏன் காசுன்னு பாக்கெட்ல வச்சனா இல்லையா? ஒரு 2000 2500 எனக்கு வழி செலவுக்கு, எனக்காண்டி ஏதாச்சும் தேவைக்கு நான் பாக்கெட்ல வச்ச காசுல அல்லாஹ் அவருடைய பேரை எழுதியிருக்கிறானே, இதுக்கு பேர் அல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு? அலி கர்ரமல்லாஹு வஜஹு சொல்றாங்க. அல்லாஹ் என்னங்க அர்த்தம் எடுப்பீங்க? ரஹ்மான் அர்த்தம் இருக்கு குர்ஆன்ல, ரப்பு அர்த்தம் இருக்கு குர்ஆன்ல, முன்தகீம் அர்த்தம் இருக்கு குர்ஆன்ல, எல்லா 99 நேமுக்கும் அர்த்தம் இருக்கு பாவா குர்ஆன்ல. அல்லாஹ் என்னங்க அர்த்தம் எடுப்போம்? நாம எங்க போய் கேட்போம்? யார்கிட்ட போய் கேட்போம்? அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ். அட அதுக்கு பேரா இது அர்த்தம்? அதுக்கு பேர் அர்த்தம் இல்லை. அலி கர்ரமல்லாஹு வஜஹு சொல்றாங்க, அல்லாஹ்னா யார் தெரியுமா? நான் சில திட்டங்களை போட்டு வச்சிருப்பேன், நாளைக்கு அது செய்யணும், அடுத்த வாரம் அங்க போகணும், இதை வாங்கணும், இதை கொடுக்கணும், அப்படி இப்படி நான் திட்டங்கள் போட்டு வச்சிருப்பேனே, அந்த திட்டங்களை தவிடுபடி ஆக்குவானே அவனுக்கு பேர் அல்லாஹ். அல்லாஹ் நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் யாருங்க? நம்மளுடைய திட்டங்கள், அந்த திட்டங்களை தவிடுபடியாக்குவானே அவனுக்கு பேர் அல்லாஹ். நாங்க அலி கர்ரமல்லாஹு வஜஹு என்ன விளங்கி வச்சிருக்கோம்? நாம அல்லாஹ்வே நாம திட்டம் போற நம்மளுடைய காசு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏற்கனவே நான் திட்டம் போட்டேன்பா, உன்னுடைய காசுல 2.5% ஏழைகளுக்கு உண்டான வரி, அதை நீ சேர்க்காது, அதை கொண்டு உன் காசுல சேர்க்காது. அந்த காசு உன் காசுல சேர்ந்தா எப்படி நான் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. கொடுத்தது யாருங்க? நான் தானே. உங்களுக்கு காசு பணங்களை கொடுத்தது யாரு? நான். அதை எடுக்கிறது எனக்கு தெரியாதா? நாகப்பட்டினத்துல 2005 சுனாமி வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. கடல் அலை இருக்குல்ல, அது வந்துட்டு போறது, வந்துட்டு போயிடுச்சு உள்ளார. ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டு போயிடுச்சுங்க. நான் அங்க இருக்கிறேன், என்னுடைய ஊரு நாகப்பட்டினம் தான். அப்ப நான் ஸ்கூலுக்கு போறதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ஒரே சவுண்டு கேட்குது. என்னடா அது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க, எல்லாம் ஓடுறாங்க தெருவுல. இரவு கூட எப்படிங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க? அவங்க மனைவியோட பிள்ளையோட நகை நாட்டுகளுக்கு பீரோட வச்சு கூட்டிட்டு காசு பணங்கள் சிறப்பான முறையில் பேங்க்ல இருக்குங்கிற சிந்தனையில ஊடு என்னுடையது, வாசல் நிற்கிற காரு என்னுடையது, வாசல் நிற்கிற பைக்கு என்னுடையதுன்னு சந்தோஷத்துல தூங்கி கொண்டிருந்தவர்கள் அந்த ஊட்டையும் பார்க்கல, காரையும் பார்க்கல, காசையும் பார்க்கல. எப்படி சொல்றது உங்கள்கிட்ட தெரியல எனக்கு. எல்லாம் ஓடுறாங்க. பாபா ஊடு என்னாச்சு? குசிடு கிடைச்சா பத்தாதா? ஓடுறாங்க. சுனாமி வந்த நேரம் எவ்வளவுங்க? ஜஸ்ட் 60 செகண்ட் கூட கிடையாது. எப்படி வந்துச்சு? அப்படி அலை வந்து உள்ள போனதுதான். அன்னைக்கு இரவு மனைவி பிள்ளைகளோட தின்று சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், ஹோட்டல்ல நிம்மதியா காசு பணத்தை பாக்கெட்ல வச்சு சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், அட ஒரு நிமிஷம் கழிச்சு பிச்சைக்காரர்கள். யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி ஆக்கிட்டான்ல? அடுத்த நிமிஷங்க பிச்சைக்காரர். இந்த வந்துச்சு கலிபோர்னியால ஒரு பெரிய ஒரு காத்து அடிச்சிச்சு பாத்தீங்களா? ஒரு நெருப்பு காத்து அடிச்சிச்சு. கலிபோர்னியா பத்தி படிச்சீங்களா நீங்க? எப்பேற்பட்ட மாகாணம், எப்பேற்பட்ட சிட்டி தெரியுமா? அது மொத்தம் அமெரிக்காலேயே கலிபோர்னியா தான் வெரி ரிச்சஸ்ட் சிட்டி. ரொம்ப பெரிய சிட்டிங்க. அங்க ரொம்ப ஆடம்பரமான, ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல்கள், பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய வாகனங்கள், காசு பண செல்வாக்கோட இருக்கிற அந்த சிட்டி இன்னைக்கு எங்க? எவ்வளவு நேரம் வந்துச்சு காத்து? காத்து தாங்க அடிச்சுச்சுங்கிறாங்க. காத்துல எப்படி நெருப்பு வந்துச்சு? நெருப்பு எப்படி பத்துனுச்சு? பில்டிங் எப்படி நெருப்புல எரியுது? அல்லாஹ் தானே சொன்னா. ஜக்காத்து கொடுக்காத காசு வெள்ளத்தை கொண்டு எடுத்துருவேன். சுனாமி வச்சா இல்லையா? நெருப்பை கொண்டு அடைச்சிடுவேன். இந்த பாருங்களேன் நடந்தது என்ன? தீராத வியாத கொடுத்து நான் எடுத்துருவேன். திருடர்கள் வந்து தூக்கிட்டு போடுவாங்க. லால்பட்டில் நடந்துச்சு. எவ்வளவு பேர் காசு பணங்களை கொண்டு வந்து போட்டாங்க. எவனோ ஒருத்தர் நம்பி இதுதான் அல்ல, நீ ஒன்ன நம்பிக்கையை கொடுத்துருவான். இவன் நல்லவன், இவன் சிறந்தவன், இவன்கிட்ட காசு கொடுத்தா 1க்கு 3 வரும். இந்த நம்பிக்கை போடுறது யாரு? உங்களுக்கு அல்ல.
அல்லாஹ் மேல இருக்க நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையை வைக்கிறதுல சிறந்தவ யாரு? அல்லாஹ். நம்ம அல்லாஹ்வுடைய மேல நம்பிக்கை வைக்காம அல்லாஹ்வுடைய படைப்புகள் மீது நம்பிக்கை ஆணித்தனமா வைக்கிறது பிரைஸ் என்ன? கை காட்டியை தாண்டி போற என்னுடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, லத்தீப் இந்த கடையை பார்த்தீங்க. ஒரு காய்கறி கடை வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். பார்த்து நான் சொல்றது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பார்க்குறேன். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இவர் சொந்த ஊடு 2 இருந்துச்சு, காரு, பைக்கு, காசு பண்ண வசதியோட இருந்தா லத்தீப். இன்னைக்கு ஒருத்தவங்க கொடுத்தார்ல, அதுல இவரும் ஒரு ஆள் கொடுத்துட்டு காசு பண்ண கையில இல்லாம காய்கறி கடை வச்சிட்டு இருக்கிறாரு. எங்க போய் பாதுகாக்க முடியும் காசை? நாம காசு பணத்தை எங்க பாபா பாதுகாக்க முடியும்? ஓடு வாசலை யார் பாதுகாக்க முடியும்? கொடுத்தவங்க பாதுகாப்பான். கொடுத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நான் சொன்னபடி நீங்க 2.5% கொடுத்துட்டால் அட மூட்டை திறந்து வச்சுட்டு வர்றாங்க நம்ம பள்ளியாசலுக்கு. மூட்டை பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் அல்லாஹ் சொன்னபடி என்னுடைய அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னபடி நான் கொடுத்துட்டேனே, எனக்கு என்ன கவலை இருக்குது? என்ன பாதுகாக்கிறதுல அல்லாஹ்வோட சிறந்த ஆள் யார் இருக்கிறா? நம்பிக்கை வைப்பதில் அல்லாஹ்வோட சிறந்தவர் யார் இருக்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க சபைகள்ல. மூசா அந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சிலர் வந்து சொல்றாங்க, ரொம்ப அழகா பேசுறீங்களே, ரொம்ப அற்புதமா பேசுறீங்களே, இந்த ஜமானால உங்களை தவிர யாருமே அறிவாளி இல்லை, ரொம்ப சிறந்த பேச்சு நீங்க தான் பேசுறீங்கன்னு சொல்லக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? முர்சலான நபி உலுல் அஸம் அல்லாஹ்ட்ட அதிகமா பேசக்கூடிய நபி என்ன சொல்றாங்க? ஆமா அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்க்கு பிடிக்காது என்ன தெரியுமா? நான் அப்படின்னாக்கா அல்லாஹ் தூக்கிடுவான். அட அத நான் மட்டும் தானே. நானுக்கு சொந்தக்காரர் யாருங்க? அல்லாஹ். அட நீ நான் சொல்லாது, என்னுடைய இதை சொல்லாது, அதை செஞ்சிருவேன்னு சொல்லாது, இதை செஞ்சிருவேன்னு சொல்லாது, அங்க போயிடுவேன்னு சொல்லாது, இங்க போயிடுவேன்னு சொல்லாது. இதுக்கெல்லாம் தகுதியுடைய யாரு? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். இன்ஷா அல்லாஹ் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வர்றேன், இன்ஷா அல்லாஹ் நான் செய்யறேன், இன்ஷா அல்லாஹ் நான் போறேன். இது சொன்னால் அல்லாஹ்வே கூட்டிட்டு போவான், அல்லாஹ்வே கூட்டிட்டு வருவான். ஏன்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்னங்க? அவங்க சொல்லக்குள்ள நீங்க தான் சிறந்து பேசுறீங்கன்னு சொல்லக்குள்ள ஆமான்ட்டாங்க. அது ஒரு பெரிய கிஷா ஷார்ட்டா முடிக்கிறேன். என்ன சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், மூசா எந்திரிங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, அங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கல்வி படிங்க என்று அல்லாஹ். பெரிய கிஷா அது, சொல்றதுக்கு நேரம் இல்லை. போனாங்க, ஒரு நபரை கூட்டிட்டு போனாங்க, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகக்குள்ள ஒரு 3 சம்பவம் நடக்குது. அதுல ஒன்றை மட்டும் சொல்றேன், பிறகு நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. 3ல 1 என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டு போக்குள்ள ஒரு ஊருக்கு போறாங்க, ஒரு செவரு சரிஞ்சு கிடக்கு கீழே. சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமே இந்த செவரை வாங்க நம்ம நிமித்தி வைப்போம், சரி பண்ணுவோங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ஊர்ல நாம வந்தோமே, யாரு என்ன ஏதுன்னு கூட கேட்கல, யாருன்னு கூட கேட்கல. அட திண்டிகளா உண்டிகளா தண்ணி குடிகள் கொடுக்கலையே, இந்த ஊர்ல நாம எதுக்கு கொடுக்கணும்? நாம ஏன் உங்களுக்கு நல்லது செய்யணும்? சொல்லக்குள்ள பேசாதீங்க, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த செவரை சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். 3 சம்பவம் முடிஞ்சு போச்சு. மற்ற 2 இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அது பின்னால உங்களுக்கு சொல்லுவாங்க. கடைசியா கேட்க சொல்றாங்க, அந்த 3 சம்பவத்துக்கு விளக்கத்தை சொல்லக்குள்ள இந்த சம்பவத்தையும் சொல்றாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம், நாம ஏன் அந்த கல்லு செவரை தூக்கி நிப்பாட்டி வச்சோம் தெரியுமா மூசா? தெரியலையே. அல்லாஹ் சொன்னா என்கிட்ட அந்த செவர் இருக்குது, அதுக்கு கீழே சில காசு பண புதையல் இருக்குது. இதை யாரு புதைச்சு வச்சா தெரியுமா? ஒரு ஏழ்மையான ஒரு நபர் உழைச்சி சம்பாரிச்சு அந்த காசு பணங்களை சேர்த்து வச்சிருந்தா தன்னுடைய பிள்ளை காண்டியும். ஆனா யார்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போறது? யார்கிட்ட கொடுத்தாலும் மோசடி செஞ்சிருவாங்களே. அல்லாஹ்வுடைய அழைப்பு வர வர்ற மாதிரி அவருக்கு சிந்தனை வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய அழைப்பு வர்றது எப்படி அவருக்கு தெரியும்? நமக்கெல்லாம் ஏன் அல்லாஹ்வுடைய அழைப்பு தெரியல? அங்கதான் பேசினாரு, இங்கதான் நின்றாரு, அடுத்த நாள் கேட்டாக்க அவர் அல்லாஹ்ட்ட போயிட்டாருங்கிறாங்க. ஏன் அவருக்கு தெரியல? அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லை அவர்கிட்ட.
வச்சது சொல்றாங்க, கீழே காசு பணங்கள் இருக்குது. அதனால அல்லாஹ் என்கிட்ட அவர் என்ன சொல்லிட்டாரு, காசு பணத்தை சம்பாதிச்சவர் யா அல்லாஹ், இந்த காசு பணங்களை நான் வைத்திருக்கக்கூடிய இந்த காசு பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஒன்றை ஒப்படைக்கிறேன், தவக்குள் ஒன்றை சொல்லிடுறேன். இந்த காசு பணங்களை என்னுடைய சின்ன பிள்ளையா இருக்கிறார், அவர் ஆளாகி வளர்ந்து பெரியாத பிள்ளைகள், இந்த காசை அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. யார்த்தங்க பொறுப்பு ஒப்படைச்சாரு? அல்லாட்ட. அல்லாஹ் சொல்றான், அவர் ஒப்படைச்சது என்கிட்ட வந்துட்டாரு, அவர் ஒப்படைச்சது என்கிட்ட. இப்ப செவரு நிக்கக்குள்ள அங்க போயிட்டு வந்தவங்க எப்படி நினைச்சாங்க, செவரு இருக்குதுன்னு போயிட்டு வந்தாங்க. அப்ப செவரு கீழே கிடந்துச்சுனாக்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மணல் கரைஞ்சி அந்த காசு பணங்கள் வெளியே தெரிந்து விட்டால் அந்த பயலுக்கு போகுமா ஊருக்காரன் திருடிட்டு போவானா? அதனால நான் அதை பாதுகாக்க சொன்னேன் அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட சொன்ன மூசா. பாத்தீங்களா? அட அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க. அல்லாட்ட பாதுகாப்பு தேடி நீங்க என்னத்தை வச்சாலும் சரிதான், அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த அல்லாஹ் தான் சொல்றான், 100க்கு 2.5% கொடுங்க, உங்க காசு இல்ல கொடுத்துருங்க, 97% எப்படி பாதுகாக்கணுமோ. எந்த திருட்டு பயிலும் வீட்டுக்கு வர முடியாது, எந்த வெள்ளமும் வீட்டுக்கு வந்து அடிச்சிட்டு போவாது, நெருப்பில்லாத காசு போவாது. அல்லாஹ் தீராத வியாதியை கொடுக்காம சலாமத் ஆஃபியத்தை கொடுத்தா அந்த காசை பாதுகாப்பான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.